ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஒரு வீடியோவில் 10th மேத்தமெட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மிட்டமோடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கனாவே போதும், கண்டிப்பாக சூப்பராக மார்க் எடுத்துடலாம். மேக்ஸ் அப்படின்னு பயப்படவே தேவையில்லைங்க. நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லக்கூடிய 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க், 8 மார்க்கு, ஜாமெண்ட்ரி இம்பார்ட்டண்ட்டாக எதெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாவே சூப்பராக ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய 12th புள்ளிங்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்துட்டு சூப்பராக மார்க் வாங்கிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாங்க. இந்த மிட் டேர்ம்க்கு சாப்டர் 1 ஃபுல்லாக இருக்கும். சாப்டர் 2 ஃபுல்லாக இருக்குது. சாப்டர் 3 அல்ஜீப்ராவில் 3.1லேருந்து 3.3 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சாப்டர் 4 ஜாமெண்ட்ரி. 4.1, 4.2 இது மட்டும் தான் இருக்குது. சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் 2 மார்க் பார்த்துக்கோங்க. நான் ஒன்று ஒன்றா கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ இல்லைனா நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்களோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் இதெல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்து படிச்சிங்கனாவே போதும், சூப்பராக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் என்னென்ன வரும், எக்ஸசைஸில் என்னென்ன வரும், இம்பார்ட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் 2 மார்க்கு, 3 மார்க் இதெல்லாம் வரலாம். இம்பார்ட்டன்ட் எல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், 1.13, 15, 17, 22, 21, அப்புறம் 19 இதெல்லாம் இருக்குது. எக்ஸசைஸ் 1.4ல் இம்பார்ட்டன்ட் 1 to 6, 4, 8th கொஷின். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.5ல் 1, 2, 3, 4, 6th கொஷின் அண்ட் 9th கொஷின் கொடுத்துருக்காங்க. 5 மார்க்கும் 8 மார்க்கும் ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.2 இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் 1.1ல் 5th ஒன் 5 மார்க்கு, 6th ஒன் 8th மார்க் இம்பார்ட்டண்ட். எக்ஸசைஸ் 1.2ல் 4th ஒன் படிச்சுக்கோங்க. 5 மார்க் இல்லைனா 8 மார்க்கில் வரலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் 1.11, 1.18, 1.24, எக்ஸசைஸ் 1.4ல் 2, 9, 10 இதெல்லாம் பார்த்துக்கோங்க. செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸில் 2 மார்க்ஸில் எக்ஸாம்பிள் எல்லாம் நான் டோட்டலாக கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும், கண்டிப்பாக இதிலேருந்து ஏதாவது ஒன்று 2 மார்க்கோ இல்லைனா 3 மார்க்கோ வந்துடும். இதை மட்டும் நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எப்பயுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லா எக்ஸாம்பிளும் நம்ம போட்டு பார்த்தரணும். அதுக்கப்புறம் பாருங்கள், 2.50லேருந்து 57 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட்டு, 5th, 6th, 7th, 8th, 10th கொஷினு. 2.2ல் 3, 4, 5, 6, 9 இதெல்லாம் 2 மார்க்கு. அப்புறம் எக்ஸசைஸ் 2.3ல் பாருங்கள், 1, 3, 4, 5, 6, 9. எக்ஸசைஸ் 2.4ல் கொடுத்துருக்கேன் 4 சம்மு. எக்ஸசைஸ் 2.5ல் பார்த்தோன்னா 2, 4, 5, 8, 11. எக்ஸசைஸ் 2.6ல் 3, 5, 6, 9. எக்ஸசைஸ் 2.7ல் செகண்ட் ஒன், 5th ஒன் அண்ட் 6th ஒன். எக்ஸசைஸ் 2.6ல் செகண்ட் ஒன் அண்ட் 4th ஒன். எக்ஸசைஸ் 2.1ல் பார்த்தீங்கன்னா, அதாவது 2.9ல் ஃபஸ்ட்டு சம். இந்த சம் மட்டும் தான் 2 மார்க்கில் வரும். அப்புறம் செகண்ட் சாப்டரில் 5 மார்க்லாம் பார்த்துக்கோங்க. 4 எக்ஸாம்பிள் சம்ஸ் தான். அந்த எக்ஸாம்பிளில் 2.6, 2.29, 2.30, 2.39 இது மட்டும் நீங்கள் செகண்ட் சாப்டரில் படிச்சிட்டிங்கன்னா 5 மார்க் சூப்பராக எடுத்துடலாம். எக்ஸசைஸ் 2.5லேருந்து 2.9 வரைக்கும் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக 5 மார்க்கும், அப்படி இல்லைனா 8 மார்க்கும் வரப்போகுது. சூப்பராக நம்ம படிச்சிடலாம். இந்த சம்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் லெசனில் 5 மார்க் அண்ட் 8 மார்க் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். சூப்பராகவே நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். என்ன அட்டென்ட் பண்ணுறது, ஸ்கோரே பண்ணிடலாம். சூப்பராக நீங்கள் எழுதிடலாம். தேர்டு சாப்டர் அல்ஜீப்ராவில் எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள். 3.1, 3.2, 3.5, 3.6 அண்ட் 3.12. அல்ஜீப்ராவில் 3.1லேருந்து 3.3 வரைக்கும் தான். இந்த மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஏதாவது மாடிஃபை பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கனாவே போதும். 3.3 வரைக்கும் அல்ஜீப்ராவில் படிச்சிங்கனாவே போதும். எக்ஸசைஸ் 3.1ல் பார்த்தோன்னா நீங்கள் எல்லாம் படிச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சம்ஸ் தான் இருக்குது. அதிலே ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டும் செகண்டும் இம்பார்ட்டண்ட்டு சப்டிவிஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 3.2 எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டில் தேர்டும், செகண்டில் 4த்தும் படிச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 3.3ல் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டு, செகண்டில் செகண்ட். இது இம்பார்ட்டண்ட். நீங்கள் எல்லாமே கவர் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் பாருங்கள், எக்ஸசைஸ் 3.3ல்
5 மார்க் இல்லைனா 8 மார்க் கேட்டுருவாங்க. ஸோ ஜாமெண்ட்ரி நமக்கு வந்து 4.1, 4.2 மட்டும் தான். எக்ஸாம்பிள்ஸில் வந்து 4.4, 4.7, 4.8 இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் 8 மார்க்கு கண்டிப்பாக வந்தே ஆகும் அப்படின்னு சொன்னால் அது வந்து 4.11. இது வந்து எல்லா பப்ளிக் வரைக்குமே நீங்கள் இதை வச்சே படிக்கலாங்க. ஸோ சூப்பராக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்புறம் வந்து எக்ஸசைஸ் 4.1ல பாருங்கள் 1, 3, 5, 6, 9. எப்பயுமே வந்து ஜாமெட்ரி நம்ம எல்லாமே வந்து படிச்சிருவோம், எல்லாமே போட்டு பார்ப்போம். இது முக்கியமாக நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டிங்கனாவே கண்டிப்பாக கம்பல்சரி கொஷினாகவே வந்து இது வரப்போகுது. ஸோ 8 மார்க்கில் வந்து 10, 11, 12, 14. ஸோ இது மட்டும் வந்து சூப்பராக நீங்கள் வந்து படிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நான் சொன்ன இந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாவே சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நல்லாவே வந்து மார்க் வாங்கலாம். ஸோ வந்து இனிமேல் வந்து மேக்ஸ் கஷ்டம், நம்மளால வந்து ஸ்கோர் பண்ண முடியாது, கஷ்டப்பட்டு மார்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டே கிடையாது. 4 சாப்டர் தான் இந்த ஒரு மிட் டெர்ம்க்கு. ஸோ வந்து சாப்டர் 1, 2 ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. சாப்டர் 3ல வந்து 3.3 வரைக்கும் தான். சாப்டர் 4ல வந்து நான் சொன்ன அந்த இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நீங்கள் ஜாமெண்ட்ரி வந்து ட்ரா பண்ணி பார்த்துட்டிங்கனாவே சூப்பராக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். இது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து எல்லா சப்ஜெக்ட் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வேணும், எந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ் வேணும், பிடிஎஃபாக வேணுமா, எதுனாலையும் நீங்கள் காமெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த 12th புள்ளிங்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.